உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமான் என்ன செய்கிறார்? ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்வோம்? நம்மையே நமக்கு காட்டி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு கண்ணாடின்னு வச்சுக்கோங்க, அதில் நம்மைத்தான் அவர் திறந்து காட்டுகிறார். ஒரு தண்ணின்னு வச்சுக்கோங்க, அவரை தண்ணியாக எடுத்துக்கொண்டால், தண்ணீராக எடுத்துக்கொண்டால், ஓடும் ஆறாக நதியாக எடுத்துக்கொண்டால் அதில் நம்முடைய பிம்பம் தான் தெரிகிறது. ஏன்னா அவர் சொல்லுகின்ற ஒவ்வொன்றுமே நம்மை பற்றியதாக இருக்கிறது, நம்முடைய குணத்தை பற்றியதாக இருக்கிறது, இயல்பை பற்றியதாக இருக்கிறது, நம்முடைய ஆணவத்தை பற்றியதாக இருக்கிறது, நம்முடைய அறியாமையை பற்றியதாக இருக்கிறது. எனக்கு இதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் இது எல்லாம் இருக்கிறது. அது நம்முடைய அடிமனசுக்கு நன்றாக தெரியும். என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள் அப்படின்னா நம்ம என்ன சொல்வோம்? பல விதமான டிகிரியை பின்னாடி அடுக்கிக்கிட்டே போவோம்ல. அந்த டிகிரியோட அந்த ஞானம்னு ஒன்று இருக்குல்ல, அது நமக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறத நம்ம உணரணும். அப்படி உணர்த்துகின்ற ஒரு பாடலைத்தான் இன்றைக்கு நாம் வள்ளலாரிடம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். எல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்னா இல்லை, கற்றது கைமண் அளவு அப்படின்னு ஔவையார் சொல்லுவாங்க. கைமண் அளவு கூட இல்லை, ஒரு விரல் அளவு கூட நம்ம கற்றுக்கலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பாடல் அதை சொல்லி தருகிறது. ஒரு விரல் அளவு கூட கற்றுக்கொள்ளாத நாம் எல்லாம் தெரிந்தவர் அந்த நிலையில் இருந்து நாம் ஆடுகின்ற ஆட்டம் சரியா? நம்முடைய இந்த நிலைப்பாடு சரியா? நம்முடைய இந்த எடுத்தெறிந்த செயல் சரியா? அப்படின்னு நிறைய கேள்விகளை சரியான்னு கேட்டுக்கிட்டே இருக்கோம். அதைத்தான் வள்ளல் பெருமானும் கேட்குறார். அவர் கேட்குறார் பாருங்கள், இதெல்லாம் சரியான்னு கேட்குறாரு. பதில் இருக்கா நம்மக்கிட்ட? தேடி பார்க்கலாம். பாடலை பாருங்க. முதல்ல, வேதாகமங்கள் என்று வீண் வாதம் ஆடுகின்றீர், வேதாகமத்தின் விளைவறியீர், சூதாக சொன்னவளால் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை, என்ன பயனோ இவை, சுத்த சிவநிலை அப்படிங்கிற பகுதியில் 5516வது பாடலாக இதை எழுதியிருக்கார். 6ஆம் திருமுறையில் ஒரே வரியில் தள்ளிட்டார் எல்லாத்தையும். நீங்கள் இதெல்லாம் படிச்சிருக்கீங்க, இதெல்லாம் படித்த பெரும் பண்டிதர், பெரும் ஞானின்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் இல்லை, அப்படியே ஓரமாக நகர்த்தி வைங்க அப்படின்ட்டார். ஒரே வரியில் நகர்த்தி வச்சுட்டு என்ன பண்ணணுமா? அப்போ நாம் யார் அப்படின்னா அதையும் சொல்கிறார். நீங்கள் இதெல்லாம் படிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்ககிட்ட அந்த உண்மை வெளி என்கின்ற ஞானம் இருக்கிறதா என்றால் இல்லை. தக்கைன்னு சொல்லுவோம் தெரியுமா? தண்ணி மேலே அப்படி தெர்மாக்கோல் மிதக்கும்ல, அப்படியாகத்தான் நாம் அத்தனை பேரும் படித்து வைத்திருக்கிறோம். தக்கையாக இருக்கிறோம். உண்மை வெளி என்பது ஆழத்தில் கிடக்கிறது, அது பெரும் கல்லாக அங்கே கிடக்கிறது. நாம் எல்லாரும் தக்கையாகத்தான் இருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறார், விளக்குறார். வேதாகமங்கள் என்று வீண் வாதம் ஆடுகின்றீர், நான் இதை படிச்சிருக்கேன், இதுதான் சரி அப்படின்னு வீண் வாதம் வேற நம்ம செய்கிறோமா? அதுவும் கரெக்டு தானே, நான் ஒத்துக்கவே மாட்டேன், போ, இது எனக்கு தெரியும், நல்ல, உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு பிடிவாதமாக இருப்போம்ல, அதைத்தான் சொல்கிறார். வேதாகமங்கள் என்று வீண் வாதம் ஆடுகின்ற, இதெல்லாம் காலங்காலமாக இருக்குது, புராணங்களில் இருக்குது, வேதங்களில் இருக்குது, இருக்கட்டும், அது எல்லாம் வீண் வாதம். அதில் எந்த விதமான உண்மையும் இல்லை, அதில் சத்தியம் இல்லை, அதில் நிஜம் இல்லை, அதில் எந்த விதமான ஆழமும் இல்லை. அப்போ என்ன இருக்கான்? வெறும் வீண் வாதம் தான் இருக்குது, பிடிவாதம் தான் இருக்குது, இதுதான் உயர்ந்தது என்று சொல்லி திணிக்கின்ற அந்த நிலை தான் இருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். ஏனென்றால் நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்வது சரியாகத்தான் இருக்கும். இவர் எல்லாவற்றையும் கரைத்து குடித்தபின் இதில் எதுவுமே சத்தியமில்லை என்று புரிந்து கொண்டு அடுத்த நிலைக்கு நகர்ந்தவர். அப்படிப்பட்ட நிலையில் நகர்கின்ற போது நிச்சயமாக அங்கே மிகப்பெரிய தெளிவு கிடைத்திருக்கிறது. அதனால் தான் அவர் இப்படி சொல்கிறார். அடுத்த வரியில் என்ன சொல்கிறார் பாருங்க, வேதாகமத்தின் விளைவறியீர், அதையும் சொல்கிறார். வேதாகமங்கள் என்று நம்ம பேசுகிறோம், வீண்வாதம் செய்கிறோம், அதோட விளைவையும் அறியீர் அப்படிங்கிறார். அப்போ என்ன விளைவு? அது என்ன விளைவு செய்திருக்கணும்? என்ன செய்திருக்கணும்னா நம்மை சிந்திக்க வைத்திருக்கணும், நம்மை சிந்தனையாளர்களாக மாற்றி இருக்கணும். இது சரியா, இது தப்பா, இதுதான் போகிற பாதையா, இது இல்லையா, இது முட்டுச்சந்தா, இது மலை உச்சியா, இது மலை முகடா, இங்கே போனால் விழுந்துருவோமா அப்படிங்கிற ஒரு பகுத்தறிவோடு கூடிய சிந்தனையை வளர்த்திருக்க வேண்டும், அறிவை பயன்படுத்தி இருக்க வேண்டும். அது எதையுமே செய்யாமல் மூளையை மழுங்கடித்த தன்மையை வேதாகமங்கள் செய்தது, வேதங்கள் செய்தது, ஆகமங்கள் செய்தது என்பதை மிகச்சரியாக சொல்கிறார். கேள்வியே கேட்காத, சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கோ என்பது சரியான வாதமா?
அதைத்தான் அவர் கேட்கிறார். கேள்விகள் கேட்கப்பட வேண்டும், அங்கே சந்தேகங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும், அறியாமை என்கின்ற இருட்டை வெளிச்சத்தால் நாம் நிறைக்க வேண்டும். அது எதுவுமே செய்யாமல் இந்தா இப்படியே வச்சுக்கோ இப்படியே வச்சுக்கோன்னு மாறி மாறி உள்ளங்கையில் அழுத்தி கொடுத்து கொண்டே இருந்தால் அது வீண் வாதம். அதனுடைய விளைவு என்ன என்றால் வெறும் தலையாட்டி பொம்மைகளாக நாம் உருவாகி நிற்கிறோமே தவிர உண்மையான இறையை உணர்ந்தவர்களாக இல்லை என்று வள்ளல் பெருமான் ஆணித்தரமாக சொல்கிறார். அப்போ என்ன பண்ணணுமா அதையும் சொல்றார் பாருங்க. சூதாக சொன்னவளால் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை. அதான் அவர் கண்டுபிடிச்சிருக்கார். அதெல்லாம் சூதாகத்தான் சொல்லுச்சு, உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை. எல்லாமே கற்பனை, எல்லாமே கட்டுக்கதை. சூதுனா அந்த சூழ்ச்சியோட சொல்லியிருக்கு. அதில் சூழ்ச்சி இல்லாததுன்னு எதுவுமே இல்லை. எல்லாமே சூழ்ச்சியாக, எல்லாமே சிந்திக்க விடாததாக, எல்லாமே உயர்வு தாழ்வு பேசுவதாக இருக்கிறதே தவிர உண்மை வெளி இல்லை. ஒட்டு மொத்தமாக அடித்து நொறுக்கிட்டார் இந்த வரியில். அது எதுலேயுமே உண்மை வெளியே இல்லை. எல்லாமே பொய் உரைகள், எல்லாமே கற்பனை, எல்லாமே வெற்று நுரை, எல்லாமே வெற்று குமிழ். அதில் உண்மையே இல்லை. அதாவது அந்த எம்டி பாக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கே தவிர அதில் உண்மை என்கின்ற நிறை பொருள் இல்லை என்று மிக தெளிவாக சொல்கிறார். எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. என்ன பயனோ இவை, என்ன பயனோ? வீட்டில் குப்பையை சேர்த்து எவ்வளோ நாள் வச்சுருப்போம்? பரன் மேலே இருக்கிறதெல்லாம் இறக்கி போடு, தூக்கி போட்டுடலாம். எவ்வளோ நாள் பரன்லேயே இருக்கட்டும். அதெல்லாம் எலி வருது பார், பாச்சா வருது பார், பல்லி வருது பார் அப்படின்னு ஒரு நாள் நம்ம கடன்னு எல்லாத்தையும் இறக்கி க்ளீன் பண்ணுவோம்ல, வீட்டை சுத்தம் செய்வோம். பறனை எல்லாம் அப்படி இறக்கி வச்சு வெளியில் தள்ளி விடுவோம். பழைய பழைய பேப்பரை போடுவோம். பழைய துணிமணிகள் எல்லாம் எடுத்து வெளியில் தள்ளிடுவோம். இப்படியாக நம் மனசு பரனிலிருந்து எல்லாவற்றையும் நீக்க வேண்டிய நேரம் வந்தாயிற்று. அந்த நேரம் எப்படி வாய்க்கும் என்றால் வள்ளல் பெருமானை புரிந்து கொண்டால் வாய்க்கும். என்ன பயனோ இவை? நம்ம மனசு என்ன பரனா, இல்லை குப்பை கூடையா, இல்லை சாக்கடையா? அந்த ஒற்றை வார்த்தையை தான் கேட்குறாரு. மனசுங்கிறது அம்பலத்தாடல், அன்பு என்கின்ற அந்த சிவம் அம்பலத்தாடல் செய்கின்ற இடம். ஆனால் அதை நாம் குப்பையாக, குப்பை கூடையாக, சாக்கடையாக, பரனாக இப்படித்தான் வைத்திருக்கிறோமே தவிர வெளியாக வைக்கவில்லை, உண்மை வெளியாக வைக்கவில்லை என்று வருத்தத்தோடு சொல்கிறார். அதனால் என்ன பயனோ இவை என்ற ஒற்றை கேள்வியில் 20 நூற்றாண்டு கதைகளை, கட்டுக்கதைகளை, புராணங்களை புறம் தள்ளிவிட்டு சன்மார்க்கம் என்ற ஒற்றையடி பாதைக்கு நம்மை அழைத்து செல்கிறார். அவரோடு சேர்ந்து பயணிப்போம். அப்போது நமக்குள் புதிதாக புல்லரிப்புகள் கிடைக்கும், புதிதாக புலகாங்கிதங்கள் கிடைக்கும், புதிதாக வெளிச்சங்கள் கிடைக்கும், புதிதாக தரிசனங்கள் கிடைக்கும். அந்த தரிசனத்தின் மூலமாக நம்மை நாமே தரிசிக்க முடியும். ஏனென்றால் இறை தரிசனம் என்பது வெளியே இல்லை, நம் மனசுக்குள் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் அம்பலத்தாடல் செய்ய நாமும் துவங்குவோம், செய்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. நன்றி, வணக்கம்.